முதல்ல இந்த கேரளாலேருந்து கொண்டு வந்து கொட்டப்படுகிற இந்த கழிவுகள் இது கரெக்டு தானா, லீகல் தானா, இதே வந்து நம்ம அங்கே கொட்ட முடியுமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு, இங்கே போய் நம்மளும் பொழைச்சிக்கலாம், லாபம் ஈட்டலாமே தாண்டி இது வந்து ஒரு குப்பை கிடங்கு. ஏன் வந்து எந்த ஒரு அமைச்சரும் அவங்களை வான் பண்ற மாதிரி ஒரு அறிக்கை கூட விடல? ஏன் ஒரு பயம்? மாடு மேய்க்கிறவங்க அந்த மாடு போய் அங்கே மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு அதை எடுக்கிறாங்க. அப்பேற்பட்ட கழிவுகளை கொட்டுறப்போ நீங்கள் அதை பற்றி ஒரு வாய்ஸ் அவுட்டே பண்ணல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அவங்க மட்டும் வருஷமா அரசியல் இருக்கிறீங்க, 15 வருஷமா இருந்தீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்னத்தை பண்ணிட்டீங்க, சரி தனியாக நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க, என்னத்தை பண்ணி சாதிச்சிட்டீங்கன்னு கேட்பாங்க. அரசியல் அறிவு அவங்களுக்கு கம்மின்னு தெரியும், கொஞ்சம் கூட அறிவு இல்லை அவங்களுக்கு. எத்தனை வாட்டி ஆட்சிக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர்? இல்லை ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்களா? நம்ம எந்த இடத்துல அதிகாரத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலான்ற கேள்வியை கேட்குறாங்க. சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரதை நம்ம வந்து முற்றிலுமா விரும்பல. ஏன்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டின் வரலாற்றில் வழங்கப்பட்டுச்சு, இது முடிஞ்சிச்சு. நம்ம தான் பக்க ஸ்டேட்ல இருந்து யார் வந்தாலும் சே அவன் நல்லவனா எப்படி தத்தி தத்தி தமிழ் பேசுறான், சென்னை தான் என்னோட ஊரு, எங்க தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை வந்து சதற விட்டுருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நண்பர் வருண் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வழக்கமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேள்விகள் நிறைய கேட்பார். அவர் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க போகிறோம். அவர் நிறைய பேச போகிறாரு. வார 2 நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வரும். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவரை வரவேற்றலாம். நண்பர் வணக்கம். இந்த கேள்வி கேட்கறதுனாலே கருத்தே எதுவும் இருக்காது, வெறும் கேள்வி கேட்குற ரோபோட் போலன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிக்கிறீங்க, செய்திகள் எவ்வளோ பின்பற்றுறீங்க தெரியும். அதை வந்து நம்ம சேனலில் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆர்வம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ஒரு சீரியஸான செய்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கடந்த 2 நாட்களாகவே சமூக ஊடகங்களே ஆகட்டும், அதே போல் வந்து சமூக ஆர்வலர்கள் மத்தியிலே ஆகட்டும், மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கொட்டப்படுகிற திருநெல்வேலி மாவட்டம், அது சுற்று வட்டார பகுதிகளில், நீர்நிலைகள், எல்லா இடத்துலையுமே, கோயம்புத்தூர் பக்கம் விவசாய நிலைகளில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள், புற்றுநோய் மருத்துவமனையுடைய கழிவுகள், அதுபோக கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, இது போன்ற இறைச்சி அழுகி போன கழிவுகள் அப்படின்னு சொல்லி மூட்டையாக வந்து லாரியாக கொட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இது சம்மந்தமாக பல மாதங்களாகவே போயிட்டு தாங்க இருக்குது, கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சி அல்லது சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க, வண்டிகளை தடுத்து நிறுத்துறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி நம்ம அரசாங்கம் இதுக்கு ஒரு பெரிய ஒரு சீரியஸான பார்வையில் இதை பார்க்க மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆகட்டும், இல்லை வந்து நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கோம்னு சொல்லக்கூடியவங்களாகட்டும், யாருமே இதை பற்றி பேசாமையே தான் இருக்கிறாங்க. முதல்ல இந்த கேரளாலேருந்து கொண்டு வந்து கொட்டப்படுகிற இந்த கழிவுகள் இது கரெக்டு தானா, லீகல் தானா, இதே வந்து நம்ம அங்கே கொட்ட முடியுமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ். இது ஒரு ஏன்டா உடனே இனவெறியாக பேசுகிறீங்க, ஒரு ஸ்டேட் மேலே வந்து யாரோ பண்ணுற தப்புக்கு ஏன்டா உங்கள் கோவம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு பார்வை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது மனநிலையில். முதல்ல நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் இதை பற்றி அதிகமாக பேசி வருஷக்கணக்காக இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது, அந்த லாரியை போய் சிறைப்பிடிக்கிறது, அதை போய் படம் எடுத்து வந்து தங்களோட ஃபோனில் எடுத்து வந்து சமூக வலைதளங்களை வந்து பதிகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நான் இப்போ விஜய் வசந்தா அவர் வந்து ஒரு வாட்டி நான் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கேன். அதை தாண்டி எந்த கட்சியும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த போதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது, யாருமே இதுக்கு எதிராக வந்து பேசி இது ஒரு ப்ராப்ளமாகவே ஐடென்டிஃபை பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆட்டிடியூட் என்னவா? ஆட்டிடியூட் இப்போது கேரளா படங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூசகமாக சொல்லுவாங்கன்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். குறிப்பாக வந்து தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் வந்து அவங்க காமிக்கிறது தான், நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோன்ற தாண்டி அவங்க காமிக்கிறதே ரொம்ப ஓப்பனாக காமிப்பாங்க. போன வருஷம் வந்து நம்ம எல்லாருமே சில்லறையை சிதற விட்ட மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்திலே கொடைக்கானலுக்கு வரக்கூடிய கேரளாலேருந்து வரக்கூடிய டூரிஸ்டோட மனநிலை என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத அவங்களே காட்டியிருப்பாங்க. அதில் நம்மளை பற்றியும் காட்டியிருப்பாங்க. நம்ம டாஸ்மாக்லேயே நின்று இருக்க மாதிரி வேணுன்ட்டே நம்மளை வந்து காட்டி, ஆனால் அவங்களும் தான் வந்து குடிப்பாங்க எல்லாம். அங்கேருந்து இங்கே நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய டூரிஸ்டோட மனநிலையே பாருங்களேன். எங்கள் ஊரில் இதோட அதிகமான அழகான இடம்லாம் இருக்குது, ஆனால் இங்கே வந்தோம்னா குப்பையை கொட்டுவோம், பிரச்சனை பண்ணுவோம், குடிச்சிட்டு போகிறவங்கலாம் வந்து கத்தி பேசுவோம். நம்ம போயிட்டு இருக்கும் போதே வந்து பாண்டி அப்படின்னு கேட்குற மாதிரியே வந்து பேசுறது, இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்கள். வரும் நீயே வந்து இன்னும் வெறியில் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் திணிக்கிற, இது மாதிரிலாம் நடக்கவே இல்லைன்னு யாராவது சொல்லுங்கள். அவங்களோட மனநிலையே வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் ஈஸியாக வாங்குறதும் விற்கிறதும் பண்ண முடியாது, ஒரு ரெசார்ட்டை வந்து நம்ம போய் வந்து கட்டிட முடியாது. ஆனால் இங்கே வந்து எல்லாருமே நல்லா தானே தொழில் பண்ணுறீங்க, இங்கே இருந்தாலும் சம்பாரிச்சு போய் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அமீரத்துக்கு போவாங்க. தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீ கடை வந்து ஃப்ரான்ச்சைஸியே போட்டு நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஊரில் பிழைக்கிறதுக்கான வழி இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் பக்கத்து ஸ்டேட்டில் ஈஸியாக பிழைச்சி அவங்க ஊரில் கொண்டு போயிட்டு சொத்து வாங்கி நல்லா வாழ்கிற அளவுக்கான ஒரு ஈஸியான சூழ்நிலை தமிழ்நாடு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாலே இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டு, இங்கே போய் நம்மளும் பிழைச்சிக்கலாம், லாபம் ஈட்டலாமே தாண்டி இது வந்து ஒரு குப்பை கிடங்கு, நம்ம ஊர் வந்து ரம்மியமாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும், கடவுளின் தேசம்ப்பா, அப்போனா நம்மள தானே வந்து குப்பை கொட்டுற தேசம் அப்படிங்கிறது தான் உங்களோட பார்வையாகவே இருக்குது அப்படிங்கிற நான். ஏன்னா இது பேசுறதுக்கு முன்னாடி நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் பற்றி பேசினா அப்படியா இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட இல்லைங்க உங்கள் ஸ்டேட்டில் குப்பை கொட்டும் அப்படின்னு ஓப்பனாக வந்து சொல்ல போகிறதில்ல. ஆனால் நம்ம ஸ்டேட்டை வந்து ஒரு மாஸ் லெவலில் அவங்க பார்க்குறதே ஒரு குப்பை கிடங்கு அதான் வந்து பார்க்குறாங்க. குறிப்பாக நான் பேசினப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதே வந்து மலையாளிகளுக்கு வந்து தெரியலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருப்பேன் அப்படின்னா வந்து 2 பேர் நியூஸில் பார்த்துருக்காங்களே தவிர்த்து இது ஒரு பிரச்சனையாகவே அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்துங்க, கத்திப்பாரா கிட்ட வந்து ஒரு கேரளா பிளாகர் இதை வந்து அப்படியே ட்விட்டரில் வந்து சும்மா சில்லறையை செதற விட்டுட்டு இருந்தாங்க நம்ம திராவிட நண்பர்கள்லாம். கத்திப்பாராக்கு கீழே பார்த்தீங்களா திராவிட மாடல் ஆட்சி, அந்த இடத்த எவ்வளோ அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதே மாதிரி கேரளாவும் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திராவிட மாடல் ஆட்சியோட அழகெல்லாம் வந்து கேரளாவிலேருந்தே ஒருத்தர் வந்து மெய்ஸ் எடுத்துகிட்டு போகிறாருப்பா. அவங்களுக்கு லிட்ரஸிலாம் அதிகம், அவங்களே சொல்லிட்டாங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இவங்க ஃபுல்லாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி உங்க கண்ணில் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தாழ்வு மனப்பான்மை ஒன்றும் குறைச்சலே இல்லை. அவன் நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிட்டான், இவன் நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிட்டான், அப்படியே அவங்களே சொல்லிட்டாங்களேன்ட்டு சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதிர்கட்சிகள் வந்து ஏதோ ஒரு அரசியலில் வந்து ஏற்படுத்துகிறாங்க, நாங்கள் வந்து மழை வெள்ள பணிகள்லாம் வந்து நிவாரண பணிகள்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், அதில் குறை சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க முட்டு கொடுக்கறது வந்து சரி, ஏதோ ஒரு அவங்க கட்சிக்காக முட்டு கொடுக்குறாங்க, ஆட்சி நல்லா இருக்குன்றதுக்காக பேசுகிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பக்கத்து ஸ்டேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுறான். இதுக்கு எதிர்த்து ஏன் வந்து ஒரு திமுகவில் சேர்ந்த தொண்டர்கள்லாம் இல்லை திமுகவை சார்ந்து எந்த ஒரு போராட்டமும் நடத்தப்படல? ஏன் வந்து எந்த ஒரு அமைச்சரும் அவங்கள வான் பண்ணுற மாதிரி ஒரு அறிக்கை கூட விடல? ஏன் ஒரு பயம்? இல்லை இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு தோணுதா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தானே வந்து அமைச்சர்கள், நீங்கள் தமிழ்நாட்டோட பிரச்சனையை பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடிச்சிட்டாலும் பக்கத்து ஸ்டேட்லேருந்து இது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி கழிவுகள் அதெல்லாம் வந்து கிட்ட போய் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஒருத்தர் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு, எப்படிப்பா நீ போய் அதை வந்து வீடியோ பக்கத்தில் வந்து எடுத்தேன்னு கேட்குற அளவுக்கு. மாடு மேய்க்கிறவங்க அந்த மாடு போய் அங்கே மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு அதை எடுக்கிறாங்க. அப்பேற்பட்ட கழிவுகளை கொட்டுறப்போ நீங்கள் அதை பற்றி ஒரு வாய்ஸ் அவுட்டே பண்ணல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அவங்க மட்டும் இல்லை, அதிமுகக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா வந்து தெரியுமா தெரியலன்னா தெரியல. அதை பற்றி வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது காணொலியை பார்த்தாது யாராவது பேசட்டும். இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுத்தா பாயிண்ட் வரணும்னு வெயிட் பண்ணிருக்காங்கல்ல, எந்த ஒரு கட்சியும் அதை பற்றி பேசுறதில்ல. ஸோ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முட்டு கொடுக்கல சரிங்களா. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையாக எடுத்து பேசுறது ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சூழியல் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இதையும் ஒரு அரசியலாக எடுத்து பண்ணணும்னு அட்லீஸ்ட் நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. திமுகவிலையும் சுற்றுச்சூழல் அணிலாம் இருக்குது தெரிந்தானே உங்களுக்கு, அதை கூட வச்சுக்கிட்டு கிரிக்கெட் போட்டி அவங்க மேபி அந்த செனட் ஆஃப் ரோட்ல இருக்க சுற்றுப்புறத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த இடம்? அதுதான் முதல்வர் தங்கிட்டு இருக்கிற அந்த ஏரியா. ஓ ரைட், சரி ஏதோ ஒன்று அவர் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாமே. இதில் நான் அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தை நான் கேட்க நினைக்கிறேன். இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரணும்னா எல்லை இருக்கும், அந்த எல்லையை கடந்து தான் வரணும், செக் போஸ்ட் இருக்கும். ஆமாம் ஆமாம். எப்படி உள்ள வர இங்கேருந்து ஒரு குப்பை வண்டி வெளியே போக அந்த அதே செக் போஸ்ட் விடுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கேருந்து ஒரு வண்டி இப்படி உள்ள வர்றதுக்கு அதே செக் போஸ்ட் விடுது, இது எப்படி அது? இப்போ நாங்கள் வந்து இப்போ டூரிஸ்ட்டாக வந்து கேரளாக்குள்ளே போயிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டப்பாடின்ற ஒரு இடத்துல வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு வண்டி வந்து எங்களை இடிச்சிருச்சு. அது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, நம்மளுக்கு தமிழ்நாட்டு வண்டி. அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். உடனே நம்ம டிராஃபிக் போலீஸ்லாம் வந்தாங்க. அவன் இந்த கேஸுக்கு உண்டான வழக்கு கூட போடல. நம்ம காரில் ஏன் ஸ்டிக்கர் இப்படி இருக்குது, வீல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த கலரை நீங்கள் இங்கே ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன ஃபைனை போடணுமோ எல்லாமே போட்டாங்க. ஸோ அவங்க ஊரில் மக்களும் சரி அதிகாரிகளும் சரி அவங்களோட ஸ்டேட்டுக்கு ஒரு லாபம் வந்துடணும், அவங்களோட ஸ்டேட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நீதியை வந்து வாங்கி நிலைநாட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சில தமிழர்கள் வந்து ஒரு மனநிலை இருக்கிறதுனால இதை தாண்டி வரபோது ஒரு சில்லற காசை வாங்கிட்டு இது உள்ளே விட்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை எப்படி இல்லைனா தாண்டி வர முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க. எவ்வளோ இடத்துல செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இளைஞர்களுக்கு வந்து தெரியும், அவங்கள எடுத்து போராடுறாங்க. அப்போ இப்படி ஒரு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, மாட்டை எடுத்துகிட்டு போகும்போது சில பக்ஸ்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மாட்டி ஒன்று காவல்துறையோட உதவியோட ஒரு நடவடிக்கை எடுக்கும். நீங்களே போய் சிறைப்பிடிங்க அப்படின்னு நான் சொல்ல, சட்டத்துக்கு புறமா நீங்கள் அதை பண்ணணும்னு கூட சொல்லலை. பட் நீங்களே நம்ம ஊரில் இருக்கிற செக் போஸ்ட்லேயே நிறைய பேர் இப்படி காசை வாங்கிட்டு உள்ளே விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயல். அது நம்ம அலோவ் பண்ணுறதுனால தானே அவங்க எடுத்துகிட்டு வராங்க, நம்மளை தாண்டி தானே வர முடியும் அவங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வருது. ஆளுங்கட்சியை பற்றி பேசிட்டோம், எதிர்கட்சியை பற்றி பேசிட்டோம். ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா எனக்கும் பினராயி விஜயன் அவர்களும் பயங்கரமான நண்பர்கள், நாங்கள் வந்து அப்பப்போ ஒன்றா சேருவோம், கொள்கை அந்த வைக்கம் விஷயத்துக்கு கூட போயிருந்தார்ல, ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியை பற்றி இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேக தோழர்கள் அவங்க உண்மையிலேயே நான் வந்து நண்பர்களாக தான் பார்க்குறேன். அவங்களுடைய விமர்சனங்களையும் சில நேரம் நீங்கள் நண்பர்களாக பாருங்க, நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறீங்க, 15 வருஷமா இருந்தீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்னத்தை பண்ணிட்டீங்க, சரி தனியாக நின்னீங்க ஓட்டு வாங்கினீங்க, என்னத்தை பண்ணி சாதிச்சிட்டீங்கன்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் களத்தில் நின்று இதான் இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வர்றதாகட்டும், வண்டியில் தடுத்து நிறுத்துறதாகட்டும், எத்தனையோ அரசியல் அறிவு அவங்களுக்கு கம்மின்னு தெரியும். கொஞ்சம் கூட அறிவு இல்லை அவங்களுக்கு. எத்தனை வாட்டி ஆட்சிக்கு வந்திருக்காங்க நாம் தமிழர், இல்லை ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்களா? அது நம்ம எந்த இடத்துல அதிகாரத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலான்ற கேள்வியை கேட்குறாங்க. கொஸ்டினே வேலையான கொஸ்டினே இல்லையேங்க. இதான் நான் முடிச்சிடுறேன். என்ன பாருங்க, உயிரை பணையம் வச்சு
எத்தனையோ நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சூழல்கள்ல கொலை மிரட்டல் இருக்குது, உயிர் அச்சுறுத்தல் இருக்குது. அவங்க பின்னாடி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, பணபலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ அவர்கள் போராளிகளாக ரிஸ்க் எடுத்து போய் வண்டிகளை தடுக்கிறது, கேட்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உசுரை கையில பிடிச்சிட்டு தான் பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தை பத்தி. இல்லைன்னா இதை அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. இது வந்து நான் யதார்த்தத்தை தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்ப தாவேக தோழர்களை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ நேற்றைய தினம் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே அன்னைக்கு சாயந்தரமெல்லாம் ஒரு அறிக்கை வந்துருச்சு கண்டிச்சு. அம்பேத்கர் அவர்களே அமித்ஷா அப்படி பேசுறதுனால அம்பேத்கர் அவருடைய புகழ் ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை. இருந்தாலும் கோவப்படுறீங்க, அறிக்கை விடுறீங்க, தப்பு இல்லை, நல்ல விஷயம். இதே நம்ம தமிழ்நாட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய கரங்களில் தமிழ்நாடு பத்திரமாக இருக்க போது, அடுத்து ஒரு புதிய தலைவன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்படின்னும் போது எங்களை இனவெறியர்கள் இனவாதம் பேசுறோம் அப்படின்லாம் சொல்லி முத்திர குத்துறாங்க தமிழ் தேசியவாதிகளை. இப்படி ஒரு விஷயத்தை பற்றி அவங்க எவ்வளோ பெரிய ஐடி விங் வச்சிருக்காங்க, அவங்க தலைவர் இருக்காரு. ஒரே ஒரு 2 வரியில தமிழ்நாடு என்ன வந்து கேரளாவுடைய குப்பை தொட்டியா அப்படிங்கிற மாதிரியோ அல்லது இன்னும் கொஞ்சம் கூட சட்டிலாவே ஒரு அறிக்கை விட்டுருந்தா இன்னைக்கு அது இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கும். என்னைக்குமே விஜய் ரசிகர்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளி நண்பர்களும் சினிமா ரசிகர்களும் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. சோசியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே குடும்பமாக பயணிப்பாங்க. எளிமையாக நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய பிரச்சனைகளை நம்ம கடத்தி அங்க பேசு பொருள் ஆக்கிட முடியும். ஆனா ஏன் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு சின்ன ஒரு கண்டனமோ அல்லது ஒரு அறிக்கையோ அல்லது விஜய் ரசிகர்கள் தரப்புல இருந்து இதை பத்தின ஒரு கவனமோ ஒரு பதிவோ எதுவுமே இல்லாம இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அம்பேத்கர் பற்றி வந்து அவர் அறிக்கை எதுவும் விடலை, கொள்கை தலைவர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் காலில் இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோட தான் ஈவினிங் வந்து இந்த ஆதவர்ஜுனா விழாவில் ஏதோ ஒரு புக்கு கொடுத்தாங்களா, படிச்சுட்டு போல படிச்சு முடிச்சுட்டு அப்போ அம்பேத்கர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாயங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் அதோட அரசியல் ஷார்ப்னஸ் இருக்குது. இன்னொன்று இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரதை நம்ம வந்து முற்றிலுமா விரும்பல. ஏன்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டின் வரலாற்றில் வழங்கப்பட்டுச்சு, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னே வந்து முடியணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ இவருக்கு இன்னொரு படம் இருக்குது, இவரோட மணலில் இவ்வளோ நாள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கொடநாட்டில் போயிட்டு ஏன் நின்னார்? இவர் சொந்த பிரச்சனைக்காக தான் நின்னார். அது ஒரு படத்தை சம்மந்தப்பட்ட நின்னார். அதே மாதிரி சன் பிக்சர்ஸ்க்கு ஏன் நடிச்சு கொடுத்தாரு. என் ரெட் ஜெயின் கூட எனக்கமா வந்து நம்ம பழைய காலங்களில் இருந்தார். நிறையா படம் அவருக்கு படம் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படம் இருக்குது, கடைசி படம் தளபதி 69. அது பெரிய சாதனைகள்லாம் வந்து புஷ்பா 2 லெவலுக்கு போயிட்டு வசூல் சாதனை எல்லாம் பண்ணலனா கூட அந்த படம் வந்து வந்துடணும்ல. இன்னும் அவருக்கு அதே மனநிலையில் தான் இருக்கும். அதுவும் பெரும்பான்மையாக ஒரு மார்க்கெட் வந்து கேரளாவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எப்படிங்க அதெல்லாம் பற்றி இவங்க எதிர்பார்க்கறதே வந்து ரொம்ப புரியுது. அவங்க சிரிப்பா இருக்கு. 69வது படத்துக்கு எச்வினோத்துடைய படத்துக்கு அவங்களுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரைஸுக்கு தான் ஒவ்வொரு ரைட்ஸும் சேல் ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து வெளிநாட்டுல ரைட்ஸ் சினிமா படத்துடைய ரைட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுவும் ரெக்கார்ட் பிரைஸுக்கு ஏதோ 77 கோடியோ ஏதோ போயிருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல கண்டிப்பா 100 கோடிக்காச்சும் அந்த படத்துடைய ரைட்ஸ் போகும். ஏன்னா ஷேர் வந்து நாங்கள் கடைசி படம் 110 கோடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போ கேரளால விஜய் அவர்களுடைய கடைசி படமா இருக்க போகுது அப்படின்னும் போது அங்கேயும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அங்கேயும் பல கோடிகளுக்கு அந்த படத்தை வந்து வழக்கத்தை விட அதிகமான பிசினஸ் பண்ணணும்னு. இப்போ இந்த கால்குலேஷன்லாம் இருந்தாலும் இந்த ஒரு மக்கள் பாதிக்கப்படுற நேரடியாக விவசாயிகளும் பொதுமக்களும் தமிழ் மண்ணும் அசிங்கப்பட்டு இங்கே ஒரு துர்நாட்டத்தையும் குப்பையும் வந்து கொட்டிட்டு போறாங்க. அதையும் பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துக்கு அந்த இடத்த நோக்கி தான் அவங்களை தள்ளுது. இந்த இப்படி ஒரு இஷ்யூ இருக்குமானே அவருக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகம் தாங்க. அப்புறம் எப்படி பேசுவார் சொல்லுங்க? ஒருவேளை தெரிஞ்சாலும் பேச மாட்டார் அவர். ஏன்னா பேசினா ஒரு பெரிய பேக்லாஷ் வரும். என்னதான் அண்ணா தளபதி அண்ணா விஜய் அண்ணா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் இப்படி பேசிட்டோன்னே அடுத்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். அதாவது விஜய் அவர்களுக்கும் தெரியும். ஏன் சார் எங்க அண்ணன் பரவாயில்ல தூக்கி போட்டுருவாங்க, எங்க அண்ணன் சொல்லிட்டாரு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம தான் பக்க ஸ்டேட்ல இருந்து யார் வந்தாலும் சே அவன் நல்லவனா எப்படி தத்தி தத்தி தமிழ் பேசுறான், சென்னை தான் என்னோட ஊரு, எங்க தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை வந்து சதற விட்டுருவாங்க. அவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. உடம்புல தமிழ் தண்ணி ஓடுது. ஆமா, என்னோட லேண்டு, எங்களோட மொழி, எங்களோட மக்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து பிரதானமாக அவங்க வந்து பார்ப்பாங்க. உடனே விஜய் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சும் ஏன் பேசாமல் இருக்காருன்னா இதுதான் காரணமாக இருக்கும். கண்டிப்பாக அதே தான். ஏன்னா இவங்க கிட்ட இவருடைய கருத்து கண்டிப்பா மிக வேகமாக சென்று சேர்க்கப்படும் அப்படின்ற சூழல்லையும் இப்ப நம்ம ஒரு சவாலை கூட வைக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த விஷயத்துல. விஜய் பண்றாரோ இல்லையோ, விஜய் அறிக்கை விட வேண்டாம். தாவேக தோழர்கள் இருக்காங்க, ஒரு அவங்க நினைச்சா ஒரு ஹேஷ்டேகை வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல டாப்புக்கு கொண்டு வர முடியும். சும்மா அவர்களுக்கு பிடிக்காத நடிகர்களை பத்தி டிசாஸ்டர் ட்ரோல் பண்றதுக்கோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒன்று பண்றதுக்கோ அவங்க பதிலுக்கு விஜய் அவங்க பண்றாங்க, அதனால இவங்க பண்றதா கூட இருக்கட்டுமே. அதை இந்தியா லெவல்ல கொண்டு வரக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய ஒரு ஐடி விங் இப்படி ஒரு விஷயத்துக்காக பண்ணலாமே. இல்லை இப்போ திராவிட தரப்பு குறிப்பாக திமுக தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெயிட் வச்சிருவாங்க.
உங்கள் தலைவர் யார் கூடயாவது வந்து கல்யாணத்துக்கு போனார்னா அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, வீடியோ எடுத்து போடுறது, அது மாதிரி கீழ்த்தரமான விஷயம் பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் இந்த தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஜய் ரசிகர்களுக்கு இதற்கு பதில் சொல்லவே, இதற்கு போய் சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஸோ திமுக அவங்கள ஒரே இடத்துல வச்சிருந்த பற்றியா, உங்கள் தலைவரோட பர்சனல் லைஃப் பற்றி போட்டேன், உன்னோட அரசியல் அங்கேயே லாக் பண்ணுறேன், நீ அதை பற்றியே எனக்கு பதில் சொல்லிட்டே இரு, மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே சைடில் பாட்டு போயிட்டே அதை தாண்டி பிஸியாக இருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி இப்போ உடனே நான் அஜித் ரசிகர் சொல்ல போறேன், நான் விஜய் படத்தை மட்டும்தான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அவரு ட்ரிம் ஆயிருக்காருன்னு சொல்லி ஒரு லுக் ஒன்று வெளியே வருது. ஆனால் தோல் சுருக்கம் இருக்கு அவர் ஒல்லியா இருந்தாலுமே. இப்போ அதை வந்து ஒரு 2 நாளைக்கு விவாதிக்க முடியுது அவங்களால. இதுங்க இது ஒரு பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரா, அநியாயத்துக்கு சொல்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல்லாம் பிஸியாக இருக்க முடியுது. அதை ஒரு விவாதமாக்க முடியுது. அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களால பேச பொருளாக வச்சுக்க முடியுது. அதுலலாம் பிஸியாக தான் இருக்காங்க, திமுகவை தாண்டியும் கூட. இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம் நமக்கு கொதிக்குதுங்க பார்க்கும்போதே. ஒரு தமிழனாகவும் சரி, அல்லது வந்து இந்த மண்ணின் குடிமகனாகவும் சரி, அவ்வளோ வலிக்குது. நம்ம இடத்துல வந்து இப்படி கொட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி இங்கிருந்து போறது எல்லாமே நல்ல பொருளா போகுது, அங்கிருந்து வர்றது எல்லாமே கழிவுயா வருதுன்னா நம்மள அவன் எப்படா பாக்குறான், அல்லது நம்ம ஆளுங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்ற ஒரு கோவம். அவங்க ஊர்ல மழை இல்லையா, எவ்வளவு மலை வளம் அவங்க ஊர்ல இருக்கு. ஆனா இங்க இருந்தானே வெட்டி எடுத்துட்டு போறாங்க. புரியுது. மணல்லே வந்து இந்த இடத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரிசோர்ஸஸை எடுத்துக்கலாம். பட் ஒரு குப்பை கிடக்கா பார்க்க. இப்போ விஜயோட கட்சியில் இருக்காங்க 2ஆம் கட்ட தலைவர்னு சொல்லப்படுறாங்க சில நடிகர்கள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. நேற்று ஒரு ரீல் பண்ணாங்க, பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. கும்பலே இல்லாவிட்டாலும் பவுன்சர்கள் கூட செல்லும் நடிகர் சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் சும்மா பார்த்ததுனால சொல்றேன். அவங்க கட்சியில் ஒருத்தர் நானா பச்சை குத்திக்கிறாரு விஜயோட முகத்தை. அவங்க அந்த லெவலில் தாங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்றது கரெக்டுங்க. விஜயோட ஃபேன்ஸோட நம்பர்ஸ் இருக்கு, அவங்களோட பேஜஸ்க்கு இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்கன்னா கேரள மக்களே வந்து இல்லைங்க நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே பல பேர் மனமோந்து வந்து இது ஒரு தப்புன்னு உணர்ந்து அந்த ஊர்லயே இதை பத்தி ஒரு பேசு பொருளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு பண்ணட்டும், இதை பார்த்துட்டு கத்துட்டு பண்ணட்டும். இந்த மாதிரி நம்ம 2 பேர் பேசுறதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு 2 பேர் கண்ணில் பட்டுச்சுன்னா, ஒரு விஜய் ஃபேன் பாருங்க நாங்களும் இதுக்காகலாம் பேசுறோம், எங்க தளபதியும் இதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிப்பாரு, அவருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்றது ஒரு அவங்களே பரப்பி விடட்டும். அவங்க தெரியாது இது அவங்க பண்ணணும்னு நினைச்சு கடமைப்பட்டது. இந்த வழி அவங்களுக்கு உண்மையிலே கனெக்ட் ஆகுதா? இங்க இருக்கக்கூடிய 15 ஆண்டு காலமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுடைய பல விஷயங்கள், அவங்க வந்து குருதி கொடை பாசறை மூலமா அவங்க வந்து ரத்த தானம் பண்ணது முதற்கொண்டு இன்னும் பல விஷயங்கள், அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அதிகாரத்தில் இல்லாம அவங்களுடைய பெஸ்ட் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க இதுக்காக பண்ண முடியுமா? உங்களுடைய சினிமா கணக்குகளை எல்லாம் 68 படத்துல ஓடிச்சுல, நல்லா 69வது படம் கேரளாவில் ஓடலனாலும் பரவாயில்ல படம் நான் பேசுறேன் அப்படின்னு பேசிட முடியுமாட்ட ஒரு அப்படி பண்ணார்னா அவரை வந்து அவருக்கு உண்டான ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்க. ஏன்னா இப்போ இப்படி இது ஒரு பெரிய தியாகம் இல்லை அப்படின்னா கூட இப்படி ஒரு தைரியமான முடிவு எடுத்தால் தான் தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுக்கு வந்து நின்று நான் மக்களுக்காக நிற்கிறேன் பேசுறதுக்கு தகுதி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அந்த வைக்கம் அந்த 100ஆண்டு விழாக்கா அதுக்கு வந்து இந்த பினராயி விஜய் வந்து சந்திக்கிறதுக்காக ஸ்டாலின் போயிருக்காரு கேரளாவில். அந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக மலையாளத்தில் இருந்த அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லாம் கீழே ஃபுல்லாக போய் படிச்சுட்டே இருந்தேன். இந்த ஜென்ரல் பப்ளிக்கோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்னதான் குறை கூறினாலும் அவங்க நம்மளோட வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு 2-3 கமெண்ட் அடிச்சாங்க. பட் பல கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அசிங்கமா திட்டி என்னதான் வந்து அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதல்வர், அவர் அசிங்கமா திட்டி முல்லை பெரியாறு அணையை சீக்கிரமா ஓட எங்களுக்கு பிரச்சனைமா இருப்பது ரொம்ப தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தி பெரும்பான்மையான கமெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த ஊர்ல எஜுகேஷன், அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தமிழ்நாட்டை பத்தியே எப்படி புகுத்தப்பட்டிருக்குன்றதை பாருங்க. ஒரு 100-90 கமெண்ட் அப்படி இருக்குது அப்படின்னாலே அவங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான எந்த பிரச்சனையுமே வந்து அவங்க பிரச்சனையாக வந்து பார்க்குறதில்ல. கேரளா மட்டும்தான் இருக்கிற ஒரே ஸ்டேட்டு, கேரள மக்கள் மட்டும்தான் எங்கே போனாலும் பிழைக்கணும், மற்ற ஸ்டேட்டில் போய் நம்ம எவ்வளோ வேணால் உறிஞ்சிக்கலாமே தவிர்த்து நம்மளை வந்து ஒரு கீழ்நிலை மக்களாக அவங்களோட கண்ணில் வந்து பார்க்கறதுக்கு அவங்க ஊர்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வீட்டிலே வந்து எஜுகேட் பண்ணுறாங்க அப்படி தான் எனக்கு தோணுது. புரியுது. அதான் இப்போ நம்ம ஆளுங்கட்சின்னு சொல்லி வச்சுருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் எங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அளவில் ஒரு கூட்டணிக்கே நாங்கள் அச்சாரமாக இருப்போம், பிரதமராக கூட வாய்ப்பு கிடைச்சா ஆகும்னு நான் சொல்கிறேன். பக்கத்து மாநிலம் பார்டர் நண்பர்கள்லாம் சொல்லிக்குது. இது ஒன்றுமே பண்ண முடியாத இப்படியே நிற்கிதுங்க. நீங்கள் வேணால் பாருங்க, இன்னும் நம்ம பேசுகிறோமா, இது ஒரு விஷயமா மாறுது, ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும், மறுபடியும் 2 லாரி வந்து கொட்டும். இதுக்கான நிரந்தர தீர்வுனா நம்ம என்னவா இருக்க முடியும்? நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இந்த ரூட்டில் தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் போயிட்டு யார் கொஞ்சம் வந்து நம்ம ஊர் மேலே மக்கள் மேலெல்லாம் கொஞ்சம் அக்கறை இருக்காங்களா, அந்த அவங்களாம் வந்து வாலண்டரியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த லாரியை நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே கேஸ் போட்டு நம்மளை உள்ளே போடுவோம். இதுதான் பண்ணுவாங்களே தவிர்த்து இதை நம்ம ஒரு அரசியலாக எடுத்து பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சி இதை பற்றி பேசவே கூடாது, பாரு நம்ம தீர்வே கொடுத்துட்டோம், நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே இதை ஒரு தீர்வு கொடுத்துட்டோம், எல்லா ரூட்டையும் அடைச்சிட்டோம், இங்கேருந்து மண் வளமும் போகாது, கல்லையும் வெட்டி எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த மாதிரி குப்பையும் கொட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து நிரூபித்து காட்டிட்டாங்க அப்படின்னா
அவங்களுக்கு என்னன்னா இதை வச்சு அரசியல் கூட பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு பற்று தைரியம் இல்லை. இல்ல பாருங்க. பற்று இல்லை, அவ்வளவுதான். பற்று இல்ல. பற்று இல்லை. முதல்ல எப்படி நம்ம வெட்டி திருப்பி ஒரு 2 லாரி அந்த சைடு அனுப்பலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, இதை அடுத்து அட்லீஸ்ட் ஒரு அரசியல் பண்றது கூட துப்பு இல்லாதவர்கள் தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். லோக்கல்ல கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுங்க, சொல்லுங்க. யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்க, பேசும்போதே. லோக்கல்ல கண்டிப்பா அவங்களுடைய கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் வட்டத்துல மாவட்டத்துல அதுல இதுலன்னு சொல்லி எத்தனை பேர் துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே தவிர்த்தா போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மேடை போட்டு ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வச்சா மேடை ஏறி அடிக்கிறாங்க. அப்ப அந்த பற்று வருது. என் தலைவரை பேசிட்டேன், அவன் கெட்டவாதில கூட பேசியிருக்க மாட்டான், ஒரு விமர்சனம் ஏறி அடிக்க வருது, மைக்க பிடிங்கி வீச முடியுது, அதெல்லாம் தோணுது. உன் ஊரு தானே ஐயா, உன்னுடைய ஜென்ரேஷன் தான் நாங்கள் வாழ போகுது. அது ஏன் அவங்களுக்கு அது இருக்காதா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊரு நம்ம சுரண்டோம் அதுல இதுல சுரண்டி திங்கிறோம்னா கூட நம்ம இருந்துட்டு போறோமே, அதை தாண்டி நம்ம குடும்பத்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ற பிரச்சனை வரும்போது கூடவா அந்த சொரணை வராதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டிங்கன்னா அந்த சொரணெல்லாம் போயிடும். நீங்கள் மண்ணின் மைந்தனாகவே இருந்தால் கூட அந்த ஊருக்கு பாதகம் வருது அப்படின்னா கூட இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன். இந்த குப்பையெல்லாம் வந்து கொட்டுறதுக்கு துணை நிற்கிறவங்களே, காசை வாங்கி துணை நிற்கிறவங்களே பெரும்பான்மையாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தாங்க. இல்லைனா எப்படிங்க வர முடியும்? சந்தேகப்படுறீங்க? அவங்க சந்தேகம்லாம் படல, எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன், இது என்னோட கருத்து. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. அதன் துண்டு போட்டால் அதுக்கப்புறம் எப்படிங்க பட்டு? அவங்களால நினச்சா தடுக்க முடியும். இப்போ அது வருதுனாலே அவங்க தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தது ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திப்போம். அடுத்த வச்சு கொஞ்சம் ஜாலியான டாபிக் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுவோம் நம்புறோம். நன்றி. நன்றி.